இனிய கார்த்திகை தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள். 1 கப்பு அரிசி மாவு எடுத்து நல்லா வறுத்து எடுத்துக்கிடணும். இப்போ எள்ளு நம்ம 1.5 ஸ்பூன் எடுத்து வச்சுருந்தோம், அதை அப்படியே வறுத்து எடுத்துடலாம். 1 ஸ்பூன் நெய் சேர்த்து இப்போ தேங்காயை ஒரு 1/4 கப்பு அளவு நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த அளவுக்கு வறுபட்டால் போதும். 3/4 கப்பு வெல்லம் எடுத்துருக்கிறத அப்படியே நம்ம சேர்த்துட்டு அதுக்கு 1 கப்பு அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ வறுத்து வச்ச பச்சரிசி மாவை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். எள்ளையும் அப்படியே சேர்த்துக்கலாம். தேங்காயையும் அப்படியே ஆட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். கையில் கொஞ்சம் நெய் தடவிட்டு இப்போ மாவை நம்ம கொழுக்கட்டையை பிடிச்சி எடுத்துக்கலாம். எல்லா மாவையும் இந்த மாதிரி பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ சூப்பரான சுவையான கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, பிரிக்கும் போதே அவ்வளோ சாப்பிட்டா சூப்பராக இருக்குது. அந்த எள்ளு போட்டிருக்கிறதும் அந்த தேங்காய் வறுத்து சேர்த்துருக்கிறதும் அந்த நெய்யினுடைய மனமும் சாப்பிடும்போது அவ்வளோ சுவையாக நல்லா இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் கார்த்திகை தீபத்துக்கு ரெடி பண்ணி பாருங்கள்.